இருக்கோண்ணா. ஓகே ஓகே இந்த இது வந்து அவங்களுடைய ஐகான்ல வந்து ஓகே நம்ம இந்த ஐகான்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே இது ரெண்டுத்தையும் முதல்ல ஒரே ரோல மாற்றணும். ஒரே ரோல மாத்துறதுக்கு நம்ம கிட்ட ஒரு கீ ஒன்று இருக்கு. அது என்ன கீ அப்படின்னா, இந்த ப்ரீ ஹெட்டருக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இப்படின்னு கொடுக்கணும். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஓகேவா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ இன்னொன்று என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு போகும். கரெக்டு தான், இந்த இடம் இப்படி போகும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஒயிட் கலர் தான் இருக்கு. ஓகேவா, அப்ப எல்லாத்துக்கும் சிஎஸ்எஸ் எழுதுவோம். ஏஹெச்எஃப் கிளாஸ் என்னது, கான்டாக்ட் மெயில், கான்டாக்ட் ஃபோன். இதுக்கு ஆல்ரெடி ரெண்டுத்துக்கும் இருக்கு, அதனால நமக்கு எது தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலரை முதல்ல மாற்றுறதுக்கு FA சாலிடு, FA ரெகுலர். ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். FA சாலிடு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம்னா, FA ரெகுலரு டாட்டு FA ரெகுலரு FA பிரான்ச் டாட்டு FA பிரான்ச் மூணுத்துக்குமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கலரு ஒயிட்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்ப தனித்தனியே எழுதுனாலும் அதே தான். நான் கமா போட்டுனா என்னன்னா 1 2 3 இது மூணுத்துக்குமே சேம் கலர் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றது. ஓகேவா, கரெக்டு தான். ஏன்னா இது மூணுத்துக்குமே அதை தான் கொடுக்க போறோம், ஒயிட் கலர் தான் கொடுக்க போறோம். ஸோ அதனால அந்த இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சி இமெயில், சி ஃபோனில் இருக்கா. ஸோ இதுக்குமே கூட நம்ம தனித்தனியா இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்டாக்ட் இன்ஃபோ சி இன்ஃபோ அப்படின்னு ஒரு ரெண்டுத்துக்குமே காமன் கிளாஸ் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துக்குமே அகைன் நான் அந்த இதுதான் எழுத போறோம், கலர் ஒயிட்டு தான் எழுத போறோம். ஸோ ஒயிட்டுன்றதுக்கு மட்டும் தனியா நம்ம திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக எதெல்லாம் ஒயிட் வேணுமோ இந்த கிளாஸை மொத்தமாகவே எழுதி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரை எல்லாத்துக்குமே நான் கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருக்கோம், இது ஒன்று இது ஒன்று. ஸோ உங்களுக்கு அது இன்னுமே நல்லா தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலர் மாற்றி கான்டாக்ட் இன்ஃபோ, சோஷியல் இன்ஃபோ. ஸோ இதுக்கு பேக்ரவுண்டு ஓகேங்க. இப்போ ரெண்டு இது இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இந்த ப்ரீ ஹெட்டருக்குள்ளார ரெண்டு செக்ஷன் பிரிச்சாச்சு, ரெண்டுத்துக்குள்ளாரையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த ப்ரீ ஹெட்டர் இம்மாம்பர்ஸ் இருக்கக்கூடாது 50. ஓகே தான். ஓகே, இப்போ இது ரெண்டுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்கு. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கலரையும் இந்த கலரையும் பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த சோஷியல் இன்ஃபோவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக மார்ஜின்
அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜின் லெஃப்ட் சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கொடுப்போம். ஓகேவா? இப்போ இன்னொரு மெத்தடு நான் சொல்லித்தரேன். ப்ரீ ஹெட்டர்ல இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய விஷயத்த ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண அப்படின்றதுக்காக இது இப்படி வருது அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஒரு பாக்ஸுக்குள்ளார ஒரு கண்டென்ட் ஒன்று நான் கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? இதை நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்டிஃபை அப்படின்றது இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா எடுத்து வந்து சென்ட்ரல் பிளேஸ்ல கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுலயே நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்போ நீ 2 எலமெண்ட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் அரௌண்டு, ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? இன்னொன்னு இருக்கு அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு மட்டும் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க இதுல எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது இதுல நீங்க சப்போஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சென்டர்ல இப்படி இருக்குமே நிற்கு. ஆனா எனக்கு இந்த இடத்துக்கு வரணுமே, அதுதானே சென்டர் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இது மூவ் பண்ணும். ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்கு. அந்த ஆப்ஷன் பேர் தான் அலைன் ஐட்டம்ஸ். அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ். இப்படி அது ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அது என்ன செய்யும், ஒய் ஆக்சிஸ்ல இப்படி கோடு போடும். ஓகேங்களா? இப்ப அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே சென்டர் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து வந்து வச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும்போது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னா இது. ஓகேமா? ரெண்டுமே சென்டரா மாறும். இன்னொன்று தேவையில்லாத ப்ராப்பர்ட்டி அதெல்லாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் அரௌண்ட். ஸ்பேஸ் அரௌண்ட்னா அதை சுற்றி நீங்கள் இந்த மாதிரி கேப் விட்டுருக்கணும். இன்னொன்று ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அது உங்களுக்கு கொடுக்கும். ஸ்பேஸ் அரௌண்டும் ஸ்பேஸ் ஈவன்லையுமே ரெண்டுமே மோரோவர் சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேஸ் அரௌண்டு கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் அரௌண்டு கொடுத்தா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சருமே அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் அரௌண்டே கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் மேல இருக்கா, எனக்கு இந்த பாக்ஸ் இங்க இருக்கு, இதுக்கு சென்டரா கீழே வரணும் அப்படின்னா நீங்க மார்ஜின் டாப் அப்படின்றது கொடுத்து எடுத்துட்டு வரணும்னு இல்லை. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் இப்போ எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன். அலைன் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு இப்போ நான் சென்டர் கொடுக்குறேன். சென்டர் கொடுத்தோம்னா என்ன நடக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடக்குதா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னா கண்டென்ட்டை இப்படி எடுத்துட்டு வந்து இது ஆக்சுவலி இதை நீங்க விட்டுட்டு பாருங்க. இதை விட்டுட்டா இது சென்டர்ல எடுத்து வந்து வச்சாச்சு. ஓகே, இந்த 2 பாக்ஸையும் சென்டர்ல வச்சாச்சு. அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஆக்சிஸ்ல பிஹேவ் பண்ணும். ஓகேவா? நமக்கு இப்ப சென்டர் தேவை கிடையாது. நான் ஸ்பேஸை பத்தி பார்க்க போறேன். அதனால ஸ்பேஸ் பிட்வீன் ஆர் அரௌண்ட். ஓகேங்களா? இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் அரௌண்டே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ல இப்போ புதுசா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசா ஒரு சில ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். அது என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல நீங்க எந்த ஒரு மார்ஜின் லெஃப்ட் இல்ல பொசிஷன் யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் அதெல்லாம் பண்ணாம ஜஸ்ட் உங்களுடைய 2 கண்டென்ட்டுக்கு ஸ்பேஸ் விடணும். அதான ஜஸ்டிஃபை கண்டென்ட்லயே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதை வச்சு நீங்க இதை அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய 2 பாக்ஸையும் நான் பிரிச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? டிசைன் கரெக்டா வரலனாலும் பரவாயில்ல, இதே நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ இதை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 பாக்ஸுமே கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. கேப் விட்டுருக்குன்னா இது கொஞ்சம் கேப் விட்டுருக்கு.
அப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த எல்லைக்கு மட்டும் நீங்கள் FA மொபைல் ஸ்க்ரீன் இதுக்கு மட்டும் நீங்கள் மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து இப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இந்த இடம் FA பிராண்ட்ஸ் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இதுமே கொஞ்சம் 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 தள்ளி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இது நாலுத்துக்குமே காமனாக எது இருக்கு அப்படின்னா FA பிராண்ட்ஸ். அந்த FA பிராண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு டிசைன் எழுதலாம். ஓகேங்களா? அது என்ன எழுதலாம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் 10 px. ஓகேங்களா? இப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா 10 px இங்க கேப் விடும். இங்க மட்டும் தான் விடுது, இருக்கு விடலை அப்படின்னா நான் ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு எழுதிருக்கேன். இதுவே நீ FA பிராண்ட்ஸ்ன்னு தனியா போட்டு எழுதுனா உனக்கு அதுக்கு இப்போ நம்ம 2 CSS எழுத போறோம். ஒன்று இந்த பட்டன் கொஞ்சம் இந்த மொபைல் கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒன்று, இன்னொன்று FA பிராண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன எழுதிருக்கோம் இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் 30. தென் இந்த இடத்துக்கு மார்ஜின் லெஃப்ட் 10. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்துச்சா? இன்னுமே ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஐகான் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இது ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு ஏஹெச்எஃப் சி இன்ஃபோல நான் எழுதுறேன். சி இன்ஃபோக்குன்னே தனியா நான் எழுதிக்கிறேன். சி இன்ஃபோக்கு நான் டிசைன் எழுதுறேன். என்ன அப்படின்னா பக்கத்துல பக்கத்துல ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜின் லெஃப்ட் 5 பிக்சல். ஓகேவா? இது ஓகே. இப்போ நான் இதுக்கான பேக்ரவுண்ட் கலர்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். சி இன்ஃபோல மார்ஜின். நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தேவைப்படுது இருக்கா? இல்லை. ஓகே, இது ரெண்டுத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸு ஓகே. ஓகேங்க, இப்போ வரைக்கும் நான் இதை இந்த மாதிரி பண்ணிடுறேன். ஸோ இதுக்கும் தேவையில்லை, இதுக்கும் தேவையில்லை, கலர் தேவையில்லை அப்படின்ட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ஏஹெச்எஃப் என்ன சொல்றது, இது ஓவர் பண்ணும்போது ஏதோ ஒரு கலர். ஓகே, ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டல்லாக இருக்குது. ஓகே, அப்போ அந்த கலர் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எந்த கலரில் இருந்துருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு மோசமாக இருக்கு. இந்த கலர் கேக்குது. சரி, ஓகே, இந்த கலரை காப்பி பண்ணிக்கிட்டு என்னன்னா FA சாலிடுக்கு வேற கலர் கேட்கணும். ஓகேங்களா? இது இப்படி போட்டுட்டு இந்த FA பிராண்ட்ஸுக்கு மட்டும் இந்த கலர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து ஜெகா வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல
புரியுதா? FA பிராண்ட்ஸ்க்கு மட்டும் அது வேற கலர் ஏதோ கேட்டிருக்கு, அதனால நான் இப்படி கொடுத்துட்றேன். அது ஓவர் பண்ணும்போது அந்த கலர் வந்தால் போதும் அப்படின்றது. ஸோ இதுலேயே நான் வந்து கர்சர் பாயிண்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ஓவர் பண்ணும்போது ஒயிட் கலர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ரொம்ப சிம்பிள், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு கர்சரை தூக்கிட்டு ஓவர் கலரு ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட வேண்டியதுதான். ஓகேவா? ஓகே, இங்கே ஏதாச்சும் ஓகே பார்க்கலாம். இன்னுமே கொஞ்சம் சைஸ் சின்னதாக வேணும் அப்படின்னா பண்ணிக்க வேண்டியதுதான். 40 பிக்சல் கொடுக்குறேன். 45. ஓகே, இப்போதைக்கு இது ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து ரெடி பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ரெடி பண்ணணும். எப்படி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கும் வேலையே இல்லை, நான் தூக்கிட்டேன். இப்போ ப்ரீ ஹெட்டர் ஒன்று முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹெட்டர். இப்போ ஹெட்டர் செக்ஷன் வந்தாச்சு. ஓகேவா? ஒரு லோகோ, UL பட்டன், ஒரு லோகோ போட்டாச்சு. UL LIல A டேக்ல home about services department, home about services department doctor. Contact make appointment. Okay, make an appointment. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ரைட், நெக்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்? இதுக்கு ஒயிட் கலர் கேட்குது. ஓகே, ஒயிட் கலர்னால் நம்ம அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு இப்படி போட்டுருங்க. ஓகே, ஹைட்டு ஒரு 80 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒரே ரோவில் வரணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாமலாம் இருக்காது, தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை மூணுத்தையும் ஒரே ரோவில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது மூணுத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம். இது மூணுத்துக்குமே ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம். இப்போ மூணுத்துக்குமே ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துக்கணும். மார்ஜின் லெஃப்ட் அதெல்லாம் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வர தேவையில்ல. ஜஸ்டிஃபை கண்டென்ட், சென்டர், ஸ்பேஸ் அரௌண்டு, ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு நான் ஸ்பேஸ் ஈவன்லி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது எனக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே, உங்களுக்கு இது கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது கொடுத்தாச்சு. எனக்கு இந்த பாக்ஸில் இது வந்து என்னவா இருக்குன்னா ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ இது வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா சென்டராக இருக்கணும். ஓகேவா? சென்டராக இருக்கிறதுக்கு
மேல இருந்து கீழே எடுத்துட்டு வரணும். அப்ப நான் மார்ஜின் டாப்னா யூஸ் பண்ண போறதில்ல. அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது எனக்கு அந்த விஷயத்த கொடுக்குதுன்றதுனால நான் சிம்பிளா அந்த விஷயத்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக்ரவுண்டே தேவை கிடையாது. உங்களுக்கு இது ஓரளவு பேக்ரவுண்ட் இருந்தால் புரியுன்றதுக்காக நான் பேக்ரவுண்ட் கொடுத்தேன். ஓகேங்களா? ஹைட்டு, ஓகேங்களா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தது அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், 4 வேலையும் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் இந்த மெனு கிளாஸுக்கு நான் அகைன் மெனு கிளாஸுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தா இது இந்த மாதிரி வந்துடும். அகைன் ஜஸ்டிஃபை கண்டென்ட், சென்டர், அலைன் ஐட்டம், சென்டர். ஓகே, சென்டர் கிடையாது, ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கணும். ஆல்ரெடி ஸ்பேஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அகைன் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற அதே டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன், லிஸ்ட் ஸ்டைல் நன்னு, ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம்.